சக்தி, நான் சொல்லல ஸ்ருதி இருக்கிற இடம் கலகலப்பா இருக்குன்னு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ கூப்பிடவே தேவையில்லை, இவ ஒருத்தி போதும்மா. எதுக்கு ஆண்டி இவ்ளோ பெரிய இன்ட்ரோ? சுருக்கமா ஒரு விரல காட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமே. விரல காட்டியா? இந்த விரல எங்க வச்சு இப்படி சுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்தியே புரிஞ்சுக்க போறா. சேச்சே, நான் உன்னை பத்தி அப்படி சொல்லுவேனா? நிஜமாவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி மனம் விட்டு வாய் திறந்து பேசுற பொண்ணுங்க இந்த காலத்துல அபூர்வம். ரைட் ஆண்டி. ஏன்னா இந்த காலத்து கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐபோன், ஐபேட், லேப்டாப், டிவி இப்படியே இதெல்லாம் கட்டிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. கரெக்டா சொன்னேன். சரி, சக்தியை ரெடி பண்ணி கீழே கூட்டு வந்துடு. அப்பாடா, பெருசு போயிடுச்சு. நாம சின்ன ஜூஸுங்க 4 சீக்ரெட் பேசலானா பெருசுங்க எப்ப பார்த்தாலும் பக்கத்துலயே ஒட்டிக்கிட்டே நின்னு வீர வாங்கும். படா முஷ்கில் ஹை. எங்க அம்மாவை பத்தி என்கிட்டயே கிண்டல் பண்றியா? அப்பாடா, உனக்கு பேச்சு கூட வருமா? வந்ததுல இருந்து நானே தானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசலையே. அதனாலதான் அப்படி போட்டு வாங்கினேன். நானும் வேணும் தான் அமைதியா இருந்தேன். இல்லைன்னா ஸ்ருதி பொண்ணு மாதிரி சக்தியும் லொடலோட ஸ்பீக்கர்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நினைச்சுவாங்க பாருங்க. கேசா மேரே டயலாக். மை குட்னஸ், நீ என்னைய டபாய்க்கிறியா? இப்ப நான் ஒரு கூகுளிய போட்டா நீ வாய பொழந்துருவ. அதெல்லாம் முந்தி. இப்ப நான் தாமிரபரணி தண்ணி குடிச்சுவ. அவ்வளவு சீக்கிரமா அசந்து போக மாட்டேன். சக்தி, நீ யாரையாவது லவ் பண்றியா? ஐ மீன் சஞ்சய தவிர வேற யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டேன். அதுவும் குறிப்பா இப்ப சொன்னியே தாமிரபரணி தண்ணி, அந்த திருநெல்வேலி சீமையில யாராவது கட்டு மஸ்தான கட்ட பொம்மை உன் மனசுக்குள்ள பூந்திருக்கானா? சோச் சோச்சி. சக்தி, வண்டி நிறுத்துங்க. சக்தி, இத மறந்துட்டு கிளம்பிட்டீங்க. தேங்க்ஸ். பரவாயில்ல, பத்திரமா போயிட்டு. நான் ஏன் கேக்குறேன்னா, அப்படி ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிட்டேன்னா எல்லாருமே பிரச்சனை இல்லாம தப்பிச்சுக்கலாம்ல. எல்லாரும்னா நீயும் மத்தவங்களும் தான். மத்தவங்கன்னா சுஜா, நிம்மி, இனிதா, வனிதா, ஜீவிதா, ஆஷிதா, இவங்கள யாருன்னு பாக்குறியா? இவங்க எல்லாருமே சஞ்சய பகிரங்கமாவும் ரகசியமாவும் லவ் பண்ற அவனோட முறை பொண்ணுங்க. எங்க ஃபேமிலில தான் அதுக்கு பஞ்சமே இல்லையே. நீ சொன்ன லிஸ்ட்ல ஸ்ருதின்ற பேர் இருக்கா? நான் உட்பட நிறைய பேர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டாச்சு. இதுக்கு இப்ப என்னோட பதில், இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அவன் மேல லவ் இல்ல. ஆனா நாளைக்கு அவன் மேல லவ் வருமா வராதான்னு டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும். நான் டைரக்டர்னு சொன்னது மேல இருந்து எழுதுற பிரம்மாவ. நான் இந்த டாபிக் எடுத்ததை என்ன பத்தி பேசுறதுக்காக இல்ல, உன்னை பத்தி பேசுறதுக்காக. தப்பி தவறி உனக்கு யார் மேலயாவது லவ் இருந்தா நீ இன்னைக்கே எஸ் ஆயிடு. நிச்சயதார்த்தத்தை மாத்தும் போது ஒரு நிமிஷம் ஷாக் கொடுத்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிரு. இல்லன்னா காலத்துக்கும் சஞ்சய் கிட்ட மாட்டிக்கிட்ட நாடியாயிண்டே இருக்கு. சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கணுமோன்னு வசந்தா சக்தியை வர சொல்லு. இத கூப்பிடுறேன். சக்தி, வரமா வந்துட்டு இருக்கா? ஏற்கனவே நம்ம 2 குடும்பமும் பேசி முடிவு பண்ண மாதிரி பையனோட விருப்பத்திற்கனங்க இப்போ நம்ம தட்டை மாத்திக்கிறோம். இந்த மாதிரி தட்டு மாத்திக்கிற சம்பிரதாயத்தின் போது கல்யாண தேதியை அனௌன்ஸ் பண்ற வழக்கம் உண்டு. ஆனா 2 வீட்டாரும் கல்யாண தேதியை முடிவு பண்ணாதனால இப்போதைக்கு தட்டை மாத்திக்கிற சம்பிரதாயத்தை முடிச்சுப்போம். அப்புறமா ஒரு நல்ல தேதியை பார்த்து முடிவு பண்ணுவோம். உட்காரு சக்தி. இல்ல பரவாயில்ல, உட்காருங்கல்ல. அம்மா சக்தி, நல்லா இருக்கியாமா? மகாலட்சுமி மறுபடியும் பார்த்து பேசுறதுல மனசுக்கு ரொம்ப திவ்யமா இருக்கு.
அம்மாடி உன்னை ஏற்கனவே இங்க பார்த்துட்டு கன்னியாகுமரி போனதுக்கு அப்புறமும் உன் முகவாட்டம் தான் என் கண்ணுக்குள்ளேயே நின்னுது. சில சமயம் படிச்சவங்க நாமளே எவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்கிறோம். வாழ்க்கைன்னா என்ன, இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறது தானே. நிறைய சொந்தங்கள் உள்ள எங்க குடும்பம், குறைவா சொந்தங்கள் உள்ள உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்தாலும் எல்லாமே நிறைவா தான் போகுது. மனசுலதான் நிறைவுங்கிறதே இருக்கு. பழசெல்லாம் விட்டுட்டு ஆக வேண்டியதை பார்ப்போம். எங்க மனசு புண்பட்டிருக்குமோன்னு நினைச்சு நீங்க பேசுறது எங்க மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. மனசு விட்டு சொல்றேங்க. உங்க வார்த்தையை கட்டளையா எடுத்துக்கிட்டு எங்க சக்தி எங்க சொந்த பந்தங்களே எங்களுக்காக மீட்டு தரப்போறேன். அதனால அன்னைக்கு நடந்த சம்பவத்தினால எங்களுக்கு எந்த மனக்குறையும் இல்ல. நெறிஞ்ச மனசோட தான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கிறோம். அப்புறம் என்ன, லக்ன பத்திரிகையை படிச்சிருங்க. படிச்சுடுறேன். நிகழும் ஸ்ரீ விஜய வருடம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுபயோக சுபதினத்தில் குலசுயூர் ஜமீன் ரகுபதி அண்ணாச்சி பௌத்திரியும் குலசுயூர் ஜமீன் வெற்றிவேல் அண்ணாச்சி மருமகளும் கோட்டையூர் செந்தில் ராஜா குமாரத்தியுமான சௌபாகியவதி சக்தி என்கிற ஈஸ்வரியை திருவிடைமருதூர் ஜனார்த்தனன் பௌத்திரனும் சுந்தரேசனின் குமாரனுமான சஞ்சய்க்கு 3 மாத அவகாசத்தில் ஒரு நிமிஷம். பெரியவங்களாம் என்ன மன்னிக்கணும். நான் எடுத்துக்கிட்ட பொறுப்பை செஞ்சு முடிக்க இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்கு. 3 மாசம் அவகாசத்தை கொஞ்சம் 6 மாசமா மாத்தினா. அடடா, 3 மாசத்துல கல்யாணம் நம்பி டிசம்பர்ல ஹனிமூன் போறதுக்கு சஞ்சய் ஃபிளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டானே. சும்மா அதெல்லாம் பரவாயில்லைங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. சக்தி 6 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, இப்பவே பையன் பொண்ணு பேச்ச கேட்க ஆரம்பிச்சுட்டான். இதுவே பாதி கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரிதான். சாமி, மேல்கொண்ட லக்ன பத்திரிகை படிங்க. 6 மாத கால அவகாசத்திற்கு பிறகு திருமணம் நடைபெறவிருப்பதால் இப்போது ஒப்பு தாம்பூலம் மாற்றப்படுகிறது. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுத் சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. 2 பேரும் தட்டை மாத்திக்குங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்தாங்க. வரேன். வாங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சந்தோஷம். சக்தி உள்ள போலாமா? தாராளமா. எவ்வளோ விசேஷங்களுக்கு நாம கூட்டம் கூட்டமா போய் கலந்துகிட்டு இருக்கோம். ஆனா சிம்பிளா நடந்த இந்த நிச்சயதார்த்தம் இருக்கே, உண்மையிலேயே சூப்பர். வாஸ்தவம் தான் சம்பந்தி. சந்தோஷங்கிறது எண்ணிக்கையில இல்ல, எண்ணங்கள்ல தான் இருக்கு. அப்ப நாங்க கிளம்புறோம். இன்னைக்கு நீங்க கைய நினைச்சிட்டு தான் போறீங்க. ஆமா ஆமா. நாங்க இருந்து சாப்பிட்டே போறோம். வாங்க 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 எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. கம் ஆன் சஞ்சய், வா. என்ன என்ன எங்க போ? உனக்கு சக்தி கிட்ட தனியா பேசணும் போல இருக்குல்ல? அப்ப என் கூட வா. உனக்கும் சக்திக்கும் ஒரு ரொமான்டிக் சீனை நான் டைரக்ட் பண்றேன். கம் ஆன் யார். இருங்க, இப்படி அடிக்கடி சடன் பிரேக் போடுறது வண்டிக்கு ஆகாது, எனக்கும் ஆகாது. சுருளி, அத மறுபடியும் ஒரு தடவை சொல்லு. சொன்னதே திரும்ப திரும்ப கேக்குறீங்களே, பத்துக்கிட்டு எரியுது. பரவாயில்லடா, இன்னொரு தடவை சொல்லு. ரங்கண்ண எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வருதுன்னா கடவுள் எங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டாருன்னு தானே அர்த்தம். அந்த ரங்கம் பெரியவர் என்னடானா கடவுள் உங்களுக்கு முடிச்சு போட்டு வச்சுட்டேன்றாரு. நீங்க என்னடானா கடவுள் பச்சை கொடி காட்டிட்டாருன்றீங்க. இந்த பாரு தல, கடவுள்னா பார்சல் சர்வீஸ் வச்சு நடத்துறாரா இல்ல ரயில்வே சர்வீஸ் வச்சு நடத்துறாரா? எது உண்மை? எனக்கு பைத்தியமே பிடிக்கும் போல இருக்கு. ரெண்டும் இல்லடா. இப்ப கடவுள்
செல்போன் நெட்வொர்க் கம்பெனி வச்சு நடத்துறாங்க. கிழிஞ்சது. டேய், அப்படி இல்லனா கிடைக்காதுன்னு நினைச்ச சக்தியோட செல்போன் நம்பர் இவ்வளவு சீக்கிரம் எனக்கு கிடைக்குமா? ஐயோ, இப்ப கடைசியா என்ன சொல்ல வரீங்க? எனக்கும் புரியல, யாருக்கும் புரியல. சொல்லி தொலைங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்களே. சக்தி, I love you. ஐயோ சாமி. ஏய், எப்படி? ஐயோ, சக்தி, I love you. ஸ்ருதி, என்ன? கஷ்டப்பட்டு கீழே இருக்கிற இந்த கிழங்கிட்ட கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். கடகடன்னு உன் காதல் கவிதைகளை அவத்து விடு. டிஷ்யூ விடு மேன். அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே சக்தியோட என்ன பேச வைக்கலன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண. அப்புறம் நான் உன்னை டிஷ்யூ. என்னது அடிக்கடி இப்படி ஏதோ பண்றாங்க? ஓ, அந்த கதை உனக்கு தெரியாதா? இந்த நிச்சயதார்த்தம் கத்தியின்றி ரத்தமின்றி காந்தி வழியில நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம சஞ்சய் அவர் நெத்தி பொட்டுல துப்பாக்கிய வச்சு அவர் அப்பா அம்மாவை மிரட்டி தான் இந்த நிச்சயதார்த்தமே நடக்குது. இப்ப புரிஞ்சுதா? இனி உன் பாடு, அவன் பாடு. அவ கிடக்குறா லூசு பொண்ணு. சக்தி, இன்னைக்கு ஊருக்கு போனோமா? இல்ல இந்த வாரம் எங்கேயாவது அவுட்டிங் போலான்னு பார்த்தேன். முதலே தெரியாம போச்சு. நான் ஊருக்கு போனோம். டிக்கெட் எல்லாம் கூட எடுத்தாச்சு. அது ஒரு மேட்டரா? நான் சீக்கிரமா போனாதானே நினைச்சதை முடிச்சுட்டு சீக்கிரமா வர முடியும். ஓ, அதுவும் சரிதான். இல்லைன்னா நம்ம கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கோம்ல. நீ டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்பியே, அதனால நீ வந்து ஆமா சக்தி, கேட்கணும்னு நினைச்சேன். கிராமத்துல உனக்கு எப்படி டைம் பாஸ் ஆகுது? அங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்காங்களா? ஹலோ. ஹலோ, சக்தியா? ஆமா. யாரு? ரொம்ப வேண்டியவங்களா? அது சக்தி, நான் துரப்பாண்டி. சக்தி, நல்லா இருக்கீங்களா? போன்ல யாரு? கூட படிச்ச ஃப்ரெண்டா? இல்ல, கிராமத்துல இருந்து. ஓ, அப்ப கிராமத்துல உனக்கு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லு. சக்தி, ஹலோ. நீ இங்க இருக்கும்போது உனக்கு கிராமத்துல இருந்து போன் வர மாதிரி நீ அங்க போனா இங்க இருந்து நான் உனக்கு போன் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 12-15 தடவை நீ என்கிட்ட பேசணும். ஓகேவா? சக்தி, அதுல 10 தடவையாவது ஐ லவ் யூ சொல்லணும். இதுவர் எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் நீ என்கிட்ட மறைக்காம சொல்லணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஹலோ. சக்தி, நான் எப்பாவது மூட் அவுட்டா இருந்தா. போதும்டா, ஓவரா பயமுறுத்தாத. அப்புறம் நீ பண்ற டார்ச்சர்ல சக்தி ஒரேடியா வில்லேஜ்ல போய் செட்டில் ஆயிட போறா. டைம் ஆச்சு, வா போலாம். நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வா சக்தி, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். வா வாடா. ஹலோ. 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 ஹலோ.
மாமா நின்னுகிட்டே இரு. மாமாக்குமா நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான். எப்படியாவது அத்தகிட்ட பேசி தியேட்டரை நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம ராசிக்கு என்ன பலன்னு பேப்பர் படிக்கிற மாமா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அத்தகிட்ட கேட்போம். மாமா மாமா என்ன மாப்பிள்ள? அது ஒண்ணு இல்ல மாமா, இன்னைக்கு என் துலாம் ராசிக்கு என்ன ராசி பலன் போட்டிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க மாமா. உங்களுக்கு தான் 7.5 நடக்குதே மாப்பிள்ள, அப்புறம் எதுக்கு தனியா இன்னைக்கு ராசி பலன்ல கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் 7.5 ஆரம்பிச்சு 8 வருஷம் ஆயிருச்சே. மாமா அது ஏன் என்ன பார்த்து சொல்றீங்க? நான் உங்களுக்கு கேள்றியா? ஐயோ இல்ல ஜில்லு, மாமாட்ட பேசிட்டு கழுத்தை இப்படி திருப்பினேன், லுக்கு தப்பா போயிருச்சு. உன்னை போய் நான் சொல்லுவேனா? உன்னாலதான் நான் இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டே இருக்கேன். இன்னொன்னு தெரியுமா, என் மனசுல உனக்கு ஒரு கோயிலே கட்டி வச்சிருக்கேன். ஐவேஸ்ல கட்டாதீங்க மாமா, இடிச்சிருவாங்க. போதும் மாப்பிள, இப்ப எதுக்கு நீங்க ராசி பலன்லாம் பாக்கணுங்கிறீங்க? இல்லத்த, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். என்ன சொல்லுங்க. அத்த, நம்ம தியேட்டர்ல வர வர கூட்டமே வர்றதில்லத்த. ஜனங்கள்லாம் வீட்லயே டிவியை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்பெல்லாம் வீட்லயே திருட்டு விசிடில படம் பாக்குறாங்க. தியேட்டருக்கு கரண்ட் பில்லு கூட நம்ம கை காசை போட்டு கட்ட வேண்டியதா இருக்குது அத்த. அதனால அந்த தியேட்டரை அப்படியே கல்யாண மண்டபமா மாத்திரலாம் அத்த. அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தியேட்டரை தர மட்டமாக்கிட்டு மாடி மாடியா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிடலாம். மாப்பிள, அந்த தியேட்டர் எங்க அப்பா எனக்காக கட்டி கொடுத்தது. அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்கு. இதோட இந்த தியேட்டர் எடுக்கிற விஷயத்தை விட்டுடுங்க. புதுசு புதுசா படங்களை வாங்கி போடுங்க, கலெக்ஷனை பாருங்க. எங்க தியேட்டர் பெருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தே வெகு நாள் ஆகுது. சரிங்க, தெரியாம சொல்லிட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். என்ன மாப்பிள்ள, இப்போ உங்க ராசிக்கு என்ன பலன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா. அத்தை, துணியெல்லாம் துவைக்க போறேன். உங்க துணி ஏதாவது இருக்கா? என் ரூம்ல இருக்குமா, பாத்து எடுத்துக்க. என் ரூம்லயும் நிறைய அழுக்கு துணி இருக்கு, நீயே போய் எடுத்துக்க. அப்படியே என்னோட துணியும் எடுத்துக்கோ. மாமா, உங்களோட துணியும் இருந்தா சொல்லுங்க, அதையும் துவைச்சிடுறேன். அம்மா, உத்தர வீட்டுக்கு வந்த பின்னாடி வீட்டு வேலைக்காரை தான் நிறுத்திட்டீங்கன்னு பார்த்தா இப்ப துவைக்க வர டோபியையும் நிறுத்திட்டீங்களா? உத்தரா, எல்லா துணியும் நீயே துவைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? தொரப்பாண்டி, துணியை துவைக்கணும்னு அவ ஆசைப்படுறா, அதையே நீ வேண்டாங்கிற. இப்படி பட்டும் படாம பேசுறதுனால பண்ற பாவத்துல இருந்து தப்பிச்சிட முடியாதுமா. நான் என்னப்பா பட்டும் படாம பேசுறேன்? அப்படி என்ன எனக்கு பாவம் வந்து சேர்ந்துரும்? உத்தரா யாருமா? இவ எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன்னு, இவ அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்கன்னு ஊருக்கே தெரியும். அப்படிப்பட்ட இவ நம்ம குடும்பத்து பையனை விரும்பினாங்கிறதுக்காக அவன் இப்ப உயிரோட இல்லாதப்பவும் இங்க வந்து இருக்காளே, இவளோட நல்ல மனச நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? புரிஞ்சுகிட்டதுனாலதான்ப்பா அவளை நான் வீட்டுக்குள்ளேயே சேர்த்தேன். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சேர்க்கல, இவளை இப்படி கஷ்டப்படுத்தி வேலைக்காரியா நடத்தி அண்ணாச்சிய வேதனைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இவளை நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கீங்க. ஒரு பாம்போட நிழல்ல ஓய்வெடுக்கிறோன்னு தெரியாமலையே இந்த தவளையும் உங்க கால்ல வந்து விழுந்து கிடக்குதுமா. டேய் துரப்பாண்டி, யாருகிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சு பேசு. விடுங்க, அவன் பேசட்டும். அவன் பாம்புன்னு சொன்ன நான் பாம்பாயிடுவேனா? இல்ல கடவுள்னு சொன்னா கடவுள் ஆயிடுவேனா? உத்தர முட்டாள்தனமா வீட்டை விட்டு வந்ததும் அவளுக்கு புத்திமதி சொல்லி நீங்க அவளை அவ வீட்டுக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா நீங்க எனக்கு கடவுளா இருந்திருப்பீங்கம்மா. உனக்கு கடவுளா இருந்திருப்பேன், இவளுக்கு யமனால மாறி இருப்பேன். ஏற்கனவே அழகுதுற போன துக்கத்துல இருக்கிறவள நானும் அவளை வீட்டுக்கு திருப்பி அனுப்பி இருந்தா அங்க போய் அவ தேவையில்லாத முடிவு எடுத்துட்டான்னா அந்த பாவம் என்னெல்லாம் வந்து சேரும்? ஒரேடியா சாகிறதுக்கு பதிலா இப்படி வேலை வாங்கி இவளை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சுட்டு இருக்கீங்களே. இத பாரு தொரப்பாண்டி, நாங்க யாரும் இவளை இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யன்னு சொல்லல. அவளே பாவம் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து அழகுதுறையை நினைச்சு வேதனையா இருக்குன்னு அவதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறா. அதை எப்படி நான் செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? அதான் போட்டும் செய்யட்டும்னு விட்டேன். நீ என்னடான்னா வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்கிற? ஆமா மாமா,
மாமா, அத்தை சொல்றதெல்லாம் உண்மைதான். யாரும் என்ன கட்டாயப்படுத்தியெல்லாம் வேலை வாங்கல. அழகுதுறையோட துக்கத்துல இருந்து வெளியே வரணும்னு நானே தான் இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யறேன். எனக்காக தயவு செஞ்சு யாரையும் கோச்சுக்காதீங்க. ப்ளீஸ் உத்ரா, நீ படிச்சிருக்கியே தவிர அதுக்கான பக்குவம் உன்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீ உன்னோட கவனத்தை திசை திருப்பறதுக்கு சினிமா, மியூசிக், ஏன் மேல் படிப்புன்னு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த வீட்டு வேலை செஞ்சுதா உன்னோட கவலையை நீ தீர்த்துக்கணுமா? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு மட்டுமே ஆறுதலா இருக்கும். எனக்கு அடைக்கலம் கொடுத்த வீட்டுக்கு கொஞ்சமாவது நான் உபயோகமா இருக்கணும்னு நினைக்கிறேன். உத்ரா, நீ ஆர்.கே. நாராயணன் எழுதின குருட்டு நாய்கள்ங்கிற சிறுகதையை படிச்சிருக்கியா? அந்த கதையில என்னைக்கோ போட்ட ஒரு ரொட்டி துண்டுக்காக ஒரு நாய் ஒரு பார்வையில்லாத பிச்சைக்காரன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கும். அவன் எவ்வளவுதான் அடிச்சாலும் அவனை விட்டு போகாம அவன் காலடியிலேயே விழுந்து கிடக்கும். அந்த மாதிரிதான் நீ இந்த வீட்டுல இருக்கிறதும்.